சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அப்பத்தா குழந்தைய கொண்டு வந்துட்டு சேதுகிட்ட, "உனக்கு நான் குடுக்க வேண்டிய கல்யாண பரிசு இது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் குடுக்கறதுக்கு முன்ன, "நான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு பரிசு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய "இதான் என்னோட கல்யாண பரிசு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேது அமைதியாவே இருக்காங்க. "என்னய்யா சேது, கல்யாண பரிச ஏத்துக்க முடியலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேதுகிட்ட அப்பத்தா, "ஏய்யா சேது, உன்னோட அம்மா வந்து கனவுல நானே உன்னோட பொண்டாட்டி வயித்துல வந்து பொறப்பேன், பொண்ணா பொறப்பேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன். இப்போ உன் பொண்டாட்டி வயித்துல பொண்ணு தானே வந்து பொறந்திருக்கு. அந்த பொண் குழந்தைய தான் நாங்க விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொன்னத யோசிச்சு பார்க்குறாரு. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய எடுத்து உங்களால வளர்க்க முடியலன்னா, நீங்களே கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஆசிரமத்துல, இது குப்பை தொட்டியில இருந்துச்சு, தெரு ஓரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க குடுத்துட்டு வந்துருங்க ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் டைமு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள இந்த குழந்தைய நீங்க யாராச்சும் எடுக்கலன்னா, நானே தூக்கிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்திருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது தமிழ்ச்செல்வி கண்ணு முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அப்ப குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆத்தா இப்படி வேற தூக்கின்னு போயிடுச்சு. தமிழ்ச்செல்வி கண்ணு முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா, "என்னங்க சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டுன்னு இருக்காங்க. "என்ன சொல்றதுன்னு தெரியல வசந்தி" அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நர்ஸ் வந்து "குழந்தைய குடுங்க, டாக்டர் வந்திருக்காங்க, காட்டிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் குழந்தைய குடுத்துர்றாங்க. இங்க மொதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கண்ணு முழிக்கிறாங்க. தனம் பார்த்தீங்கன்னா, "அம்மா அக்கா கண்ணு முழிக்கிறா பாரும்மா" அப்படின்றாங்க. கண்ணு முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, "குழந்தை எங்கன்றாங்க?" "குழந்தை டாக்டருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க பார்க்கறதுக்கு" அப்படின்றாங்க. "அப்ப என்னம்மா குழந்தை பொறந்திருக்கு?" அப்படின்றாங்க. பொம்பள புள்ள பொறந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தனம் சொல்றாங்க, "அக்கா நீ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துன்னு இருக்கும்போது, மாமா தான் உன்ன கூட்டு வந்து சேர்த்திருக்கா." தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "ஆமா, அவருக்கு பாவம் கல்யாண மாப்பிள அவருக்கு வேற இந்த சிரமத்த குடுத்துட்டேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. "ஆமா, அப்பத்தா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்பத்தா கடை வரைக்கும் போயிருக்காங்கம்மா, வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி சொல்றாங்க. இங்க அப்பத்தா பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நான் பார்ப்பேன். நானே எடுத்துன்னு போய் ஆசிரமத்தில சேர்த்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்ப "ஏன்யா சேது, உன்னோட குழந்தைய உன்னால எடுத்து வளர்க்க முடியாது அப்படின்ற மாரி நீ இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இந்த குழந்தையெல்லாம் எடுத்து வளர்க்க முடியாது" அப்படின்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "இப்பதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உடனே இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து குடுத்து என் பொண்ணு வாழ்க்கையிலயும், என் மாப்பிள வாழ்க்கையிலயும் பிரச்சனைய உண்டாக்க பார்க்குறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா கேட்குறாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஐயா யார்யா நீ? உன்ன நான் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல. இது எங்க குடும்ப விஷயம். எங்க குடும்ப விஷயத்துல நீ இந்த பஞ்சாயத்துல தலையிட்டேன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, யாருமே எடுக்க வராதும் அப்பத்தாவும் அமைதியா இருக்காங்க. அப்ப தனம் எடுக்க வரா. "ஏய் போயிடு பக்கம். இந்த குடும்பத்து ஆளுங்கலாம் இங்க இருக்காங்க. அவங்க எடுக்கணும். நீ எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, தனமும் வந்துடுறாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏன் அத்தை, வயசுக்கு தகுந்த மாரி நடந்துக்கோங்க. நீங்க வயசுல பெரியவங்க தானே. நீங்க ஏன் அந்த கல்யாணத்துல இப்படி ஒரு பிரச்சனை பண்றீங்க? சேதுவோட வாழ்க்கையிலும், ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையிலயும் ஏன் நீங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த குழந்தைக்கும் சேதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நீங்க எடுத்துட்டு போய் அந்த தமிழ்ச்செல்வி கிட்டயே குடுத்துருங்க. தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் தான் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அறுத்து கழிச்சாச்சுல்ல. நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு அறுத்து கழிச்சு விடுங்கன்னு சொல்லி. அதனால அறுத்து கழிச்சு விட்டாச்சுல்ல. இப்ப எதுக்கு இந்த குழந்தைய இங்க கொண்டு வந்திருக்கீங்க? இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்டயோட குடுத்துருங்க. இல்ல வேற எங்கேனா குடுத்துருங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என் மருமகளே, நான் உன்கிட்ட பேசல. நீ அமைதியா நின்னுரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, "ஏய்யா சேது, அவ்வளோதானா? சரி, நான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுமோ நான் அத பண்றேன். இனிமே நான் உங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் குழந்தைய எடுக்க வராங்க. அப்ப மோகனா பார்த்தீங்கன்னா, "அத்தை ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து குழந்தைய எடுக்குறாங்க. அப்ப குழந்தைய எடுத்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, "ஏங்க இது நம்ம வீட்டோட வாரிசுங்க, நம்ம ரத்தம். அதனால தாங்க நான் எடுத்தேன். நான் எதனா தப்பு பண்ணிட்டேனாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப மோகனாவ பார்த்தீங்கன்னா, "அப்பத்தா என் மருமகன்னு நீ நிரூபிச்சுட்ட. என் பையனுக்கு உன்ன 2வது வாரமா நான் கல்யாணம் பண்ணி வச்சதுல, இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "அக்கா அந்த குழந்தைய நீங்க எதுக்கு எடுக்குறீங்க? அந்த குழந்தைக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைய அங்க வையுங்க. அவங்ககிட்டயே குடுத்து விடுங்க. எடுத்துட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா, "இது எங்க வீட்டு வாரிசு. என்னோட பேர குழந்தை இது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மோகனா பார்த்தீங்கன்னா, "இந்த குழந்தையெல்லாம் நான் எங்கேயும் குடுக்க முடியாது. இது என்னோட சேது மகனோட வாரிசு இது. இத நாங்க தான் வளர்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாமரையும், சாவித்திரியும் சாவித்திரி கிட்ட தாமரை பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இது இப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்ட் நடக்குது" அப்படின்றாங்க. "ஆமா இருடி, இதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இங்க ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "என் பொண்ணோட வாழ்க்கையில
வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுதே, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் எடுக்க முடியாது, இந்த குழந்தைய நான் எடுத்தால் தமிழ்ச்செல்வி ஞாபகம் தான் எப்போ வேணாலும் வரும், இந்த குழந்தைய நான் தூக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருந்தார். இப்போ மோகனா குழந்தைய எடுத்துட்டு இது என்னோட வாரிசுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சேதுவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அவர் வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக நிற்கிறாரு சந்தோஷமா. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.